மாட்டிக்கிட்டடி. எப்பா தப்பிச்சடே மறுபல பட்டடிமா. என்ன டீச்சர் நீ மாட்டிக்கிட்டியா? எந்த மிஸ் கிட்டடி? ஜான்சி மிஸ் கிட்டியா இல்ல கவிதா மிஸ் கிட்டியாடி? அந்த முட்டைக்கணி ஜான்சி மிஸ் கிட்ட தான் தெரியுமா? என்ன பேச்சு பேசி போட்டு போன தடவை கலர் ட்ரெஸ் போட்டு வந்த மாதிரி இந்த தடவையும் போட்டு வந்திருக்கியா? போன டியூஸ்டே போட்டதுக்காக இந்த டியூஸ்டேயும் போடுவியா? அப்படி இப்படின்னு பேசிட்டு தெரியுமா? எப்படியோ ஒரு வழியா மிஸ் எனக்கு பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் டி. என்ன சொல்ற? பர்த்டேன்னு சமாளிச்சிட்டியா? ஏடி அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல தானே பர்த்டே வரும். அப்ப கேட்டிருப்பாங்களே, கேட்கலையா? ஆமா அடப்பாமே, அத நான் மறந்து போயிட்டேனோ. ஏடி நல்ல வெள்ளட்டி, அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பத்தி அவங்க கேட்கவே இல்லை தெரியுமா? சரி சரி விஷ் ஹாப்பி பர்த்டே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? இல்லனா என்னைய பெஞ்சு மேலே ஏறி நிக்க சொல்லியிருப்பாங்க, இல்ல ஹெச்எம் கிட்ட போகணும்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல கிரவுண்ட்ல போய் நில்லுன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல உங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பயந்தே போயிட்டேன். ஆமா நீ எதுக்காக கலர் ட்ரெஸ் போட்டு போன? சும்மாதான் எனக்கு இந்த ட்ரெஸ் போடணும் போல இருந்துச்சு, அதான் போட்டு போனேன். ஒரு த்ரில்லா இருக்கும்ல, மிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் தான் போட்டு போனேன். அடி பாவி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? ஏன்டி திருட்டு கழுத, என்ன வேலையெல்லாம் பார்த்திருக்க? ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போயிருக்கியா? அதுல உனக்கு ஒரு த்ரில் இருக்கா? த்ரில்லு பொருடி உங்க மிஸ் கிட்ட சொல்லி உன்னை அப்படியே காதை பிடிச்சி திருவ சொல்றேன்னா இல்லையான்னு பாடு. உனக்கு என்ன வந்துச்சு? காதை பிடிச்சி திருவ சொல்லுவான், நம்மளா திருவேன். அவளுக்கு ஆசையா இருந்திருக்கு போட்டு போயிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? சும்மா தேவலாம எதையாவது பேசாத, பேசாம உன் வேலையை பட்டுட்டு போ. ஏடி அபி, நான் உன்கிட்ட பேசல, நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவந்தி கழுதைக்கு ஓவர் திமிடுதான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு அடிச்சடியம் பண்றது. அன்னைக்கு என்னன்னா மடத்து மேல ஏறி உட்கார்ந்து இருந்திருக்கா. எவ்வளவு கொழுப்பு இருக்கு. பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்க இல்லாம என்ன வேலையெல்லாம் பாக்கடா? ஏன் ஆம்பளை பிள்ளைதான் அடக்க உடக்கமா இருக்க கூடாது? பொம்பளை பிள்ளை அடங்கி ஒடுங்கி இருக்கணுமாக்கும்? மடத்து மேல ஆம்பளை பிள்ளை தான் ஆடணும், பொம்பளை பிள்ளை ஆடக்கூடாதாக்கும்? சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதானே. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில போய் எவ்வளவு நாள் இருந்துட்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து கூட உனக்கு கூடவே வர மாட்டேக்கு. ஏனே இப்படி இருக்க? இங்க படனே ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது. மடத்து மேல நாங்களும் ஆடலாம், நீங்களும் ஆடலாம் தெரியுமா? ஐயோ, இந்த சுனிதா வில்லியம்ஸ் போய் விண்வெளியில உட்கார்ந்ததும் உட்கார்ந்தாங்க. இங்க இருக்கிற பொம்பளை எல்லாம் வாட வடத்து தாங்க முடியல சாமி. அதுலயும் இவ்வளவு ரெண்டு பேரும் வாட வடத்து இருக்கு. ஐயோ தாங்க முடியல. சரி அதெல்லாம் விடுங்கடி, நான் ஆம்பளை பொம்பளை எல்லாம் பாக்குறது இல்ல. நீங்க மரத்து மேல எடி காலுக்குள்ள அடிபட்டுற கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். போனா போகுது. நீங்க ரெண்டு பேரும் படிச்சு என்ன வேலைக்கு போக போறீங்க? அதுவா, நான் பைலட் ஆகலாம்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ளைட்ல சைங் 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 சைங்னு ஓட்டிட்டு போகணும் தெரியுமா? யாருமே போகாத கண்ட்ரிக்கு நான் பைலட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன் அடி பாவி, இங்க கீழே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பைலட் ஆக போறாளாம்ல பைலட். சரி ஆயிட்டு போ. நீ என்னடி ஆகலாம்னு நினைக்கிற? அண்ணே நான் கப்பல் கேப்டன் ஆகலாம்னு நினைக்கிறேனே. அப்படியே கடலுக்குள்ள அங்க இங்க இங்க அங்கன்னு அப்படியே இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஓட்டிட்டு போலாம்னு நினைக்கிறேன். யானே என்னனே முழின்னு முழிக்கிற? நீ என்ன ஆக போற? ஒருத்தி ஃப்ளைட்ல போலாம்னு நினைக்கிற, ஒருத்தி கப்பல்ல போலாம்னு நினைக்கிற. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தி ஃப்ளைட் ஓட்டவும் ஒருத்தி கப்பல் ஓட்டவும் போனா நான் என்னடி ஆகுறது? நான் பேசாம லாரி தான் ஓட்டணுமா இருக்கும். அதுவும் சரிதான். ஏன் லாரி ஓட்டுற? வேணும்னா ட்ரெயின் ஓட்டு, கார் ஓட்டு, பஸ் ஓட்டு, எதுனாலும் ஓட்டு. ஏன் ஆட்டோ ஓட்டு. யானே உனக்கு வேற ஒண்ணும் படிக்க தோணலையா? என்ன பேச்சு பேசுறீங்க ரெண்டு பேரும்? எப்பா உங்க அழிச்சாட்டியம் தாங்க முடியல. யானைக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டர் ஆகி உங்க ரெண்டு பேருக்கும் அந்த யானை ஊசியை வச்சு சொய்ங்க சொய்ங்கன்னு குத்தணும் முடி. அப்பதாண்டி அடங்குவியே. ஏன் பூனைக்கு வைத்தியம் பார்க்கற ஊசியை வச்சு குத்துனா செல்லாதா? இடி ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? போடுங்கடி. எப்பா உங்க அழிச்சாட்டியம் தாங்க முடியல சாமி. நான் வரேன். இடி இதுதான் கடைசி. இன்னொரு தடவை கலர் ட்ரெஸ் போட்டு போனேன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் அம்மாடி அப்படி சொல்லி குத்துவோம் பாத்துக்கோ. அது அப்புறம் பாப்போம். இப்ப கிளம்பு, நான் ட்ரெஸ் மாத்தணும். பெரிய இவ வந்துட்டா. இடி ஓடியே போயிட்டான். என்னமா பயந்து ஓடுறான் தெரியுமா? பின்ன இவன் எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு இருந்தானா? இவனுக்கு அப்படிதாண்டி கொடுக்கணும். அதென்ன ஆம்பளை செய்த வேலையை பொம்பளை செய்ய முடியாது, அப்படி இப்படிங்கிறது. நம்ம எல்லா வேலையும் செய்யலாண்டி. நானு பைலட் ஆகுறேன், நீ கேப்டன் ஆகுற. இவன் வேடிக்கை பார்க்கறான்டி. ஆமாடி. ஏய்யா வச்சுட்டு போனேன் தோசையை சாப்பிட்டீரா? கல்யாண வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன செய்கிறது, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாளுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நான் தோசையை சாப்பிடல, சாம்பார், அவியல், பொரியல், பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிட்டேன். என்னையா சாம்பார், அவியல், பொரியல் வச்சு சாப்பிட்டீரா? அப்போ
கடையில் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்காரு அப்படித்தானே? ஏன் ஒரு நாள் தோசையை தின்னா என்ன ஆக போகுது? வீண் செலவு எதுக்கு பண்ணுதேரு? உடம்பு சரியில்லாத பிள்ளைய போட்டுட்டு நீ ஊர் ஊரா சுத்திட்டு வருவ. என் பிள்ளை நீ சுட்டு வச்ச தோசை திங்கணுமா? எம்படு திமிர் இருந்தா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் அவனை இப்படி கடையில கிடக்கான்னு போட்டுட்டு போயிருக்க. அத்தை, நீங்க எப்போ வந்தீங்க? அப்போ நீங்க சமைச்சிங்களா? என்னத்தை இப்படி பேசுறீங்க? கல்யாண வீடு, அர்ஜென்டா போக வேண்டியது இருந்துச்சு. பட்டு சேலையை உடுத்திக்கிட்டு எப்படி சமையக்கட்டில் போய் சமைக்க முடியும்? அதான் தோசையை அவசர அவசரமாக ஊற்றி வச்சுட்டு போனேன். ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாருன்னு நினச்சேன். இதில் என்னத்து தப்பு இருக்கு? ஓ, உனக்கு கல்யாண வீடு முக்கியமா போயிட்டு அடிப்பட்ட புருஷனை விட கல்யாணம் முக்கியம்ல? ஏன்னா இப்ப கால் நொண்டியா தானே இருக்கான். அவன் கூட எப்படி உன்னால இருக்க முடியும்? என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். அவருக்கு அடிபட்டிருக்குன்னு எனக்கும் வருத்தம் இல்லாமையா இருக்கு. ஆமா ஆமா, உனக்கு ரொம்ப தான் வருத்தம், பார்த்தாலே தெரியுது. இங்க பாரு, என் பிள்ளைய நான் கவனிச்சுக்கிறேன். அவனுக்கு சரியானதும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஆ, சரித்த. அப்புறம் உங்க இஷ்டம். இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஐஸை வேற பார்க்கணும்ல. நான் இருங்கன்னா உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் நானே பொங்கி நானே தின்னுக்கிடுவேன். என் மவனுக்கும் என் கையால ஆக்குனதை கொடுப்பேன். உனக்கு இஷ்டம்னா தின்னு, கஷ்டம்னா கடையில் ஆர்டர் போட்டு தின்னு. ஐயோ அத்தை, கடையில் எதுக்கு ஆர்டர் பண்ணணும்? எனக்கு உங்கள் சமையல் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்கிறதுல எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, நான் சாப்பிட்டுக்குவேன். சரித்த, நான் போய் புடவையை மாத்துறேன். எனக்கு ஒரே டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வரேன், அப்புறமா பேசுவோம். ஏங்க, நீங்களும் சாப்பிட்டீங்களா? ரெஸ்ட் எடுங்க. இல்லைனா அத்தை தனியாக இருப்பாங்க. இந்த டிவியை ஆன் பண்ணி கொடுங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. ஏங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. அம்மா வீட்டுக்கு வேற போனேனா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோமா, அதுலயே நேரம் போயிட்டு. சரி சரி, நீ போய் தூங்கு. என்னல மனுஷி இவ? அப்போ அந்த வீட்ல ரொம்ப ஓவரா நடிச்சிருக்கா, அப்படித்தானே? ஏலே, நான் ஒருத்தி இருந்த உடனே அங்க இவளுக்கெல்லாம் பயம் வந்துட்டு, இப்போ என்ன பேச்சு பேசுறா? அப்போ அங்க நடிச்சிருக்கா, அப்படித்தானே? பெரியவளை போய் பார்த்தா தான் தெரியும் அவ இன்னும் என்னெல்லாம் நடிக்கிறாளோன்னு. ஐயோ, இந்த வீட்டை நாசமாக்கிட்டாள்வளே. இதுமா எனக்கு பழகி போச்சு. நான் பண்ண பாவத்துக்கு தான் அனுபவிக்கிறேன். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருமா. என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டமும். ஆமா, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? என்ன வீட்டை விட்டு துரத்துனதெல்லாம் எனக்கு பெருசா தோணல. ஆனா உன் தங்கச்சிய வீட்டை விட்டு துரத்துன பாரு, அதை தான் என்னால தாங்கிக்க முடியல. என்ன செய்யறது, எல்லாம் எங்க நேரம். சரி சரி, நீ செத்த நேரம் அப்படியே சாஞ்சி ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வேணா தாங்களா உன்னை சோபாக்கு கூட்டிட்டு போட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீ வந்ததே பெரிய விஷயம். நீ வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சேன். உன்னை பார்த்த பிறகுதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி, கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, கழுவி போட்டுட்டு வரேன், உட்காந்துரு. சரிம்மா. இந்த வீட்ல எல்லாம் அவ வச்சதுதான் சட்டமா இருக்கு. அவ இஷ்டத்துக்கு வெளியே போறா, இஷ்டத்துக்கு வாரா. என்ன நடக்குனே ஒன்னும் தெரிய மாட்டேக்கு. இந்த மனுஷனும் நம்மளை ஏதாவது கண்டுக்கிறாரா? ஏட்டி, நீ இங்கேயே உட்காந்துருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? ஆமா, ஐஸு அவ அம்மாவை கொண்டு அங்க விட்டுட்டு வரேன்னு போனாலே, வந்துட்டாளா? எவ எங்க போனா, எவ எங்க வந்தானே எனக்கு என்ன தெரியும்? சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காதேனும். ஆமா, இப்ப என்ன பிரச்சனை உமருக்கு? என்னடி இப்படி பேசுற? எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் இருக்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசணும்னு வந்தேன். நீ என்னன்னா ஆளை பாக்குறதுக்கு முன்னாடியே இப்படி முகரையை தூக்கிட்டு உட்காந்துருக்க. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? என்னன்னு சொல்லும். ஏடி, ஆபீஸ்ல எனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு. அதான் உங்ககிட்ட 2 பேர்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெங்களூர் ஆபீஸை கவனிச்சுக்க ஆள் இல்லையா, அதான் உங்களால அங்க வர முடியுமான்னு கேக்குறாங்க. ஓ, ப்ரமோஷன் வந்திருக்குன்னா பல்ல கட்டிக்கிட்டு சரின்னு சொல்ல வேண்டியதானே? அதுவும் இல்லாம இங்க நான் ஒத்தக்கட்டையா தானே கிடக்குறேன். என்கிட்ட நீர் முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. பின்ன நீர் பெங்களூர்ல இருந்தானே, மைசூர்ல இருந்தானே, லண்டன்ல இருந்தானே, இங்க இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதான். அந்த சீமாட்டிய வேலையை மாத்த சொல்லி கூட்டிட்டு போக வேண்டியதான். அவகிட்ட தானே இழிச்சு பேசுறீரு. என்னடி அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவ என்னைக்காது ஒன்னு இப்படி பேசுறாளா?
நீ மட்டும்தான் இப்படி பேசுற. ஐயோ சாமி, உன்னை கட்டுன நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் எதையாவது எடுத்துக்கிட்டு சண்டை தான், நித்தான் சண்டை. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசியிருப்பேன்னு சொல்லு பார்ப்போம். எதுக்கு சண்டை போடுறதுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன கோவம்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். பிரச்சனையே இல்லாத வீட்டுலனாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவேன். என்னால தாங்க முடியலடா சாமி. அதான் சொல்லிட்டல, தாங்க முடியல போக வேண்டியதானே. பெங்களூர் போறோம் இல்லைன்னா மைசூர் போறோம். அந்த சீமாட்டி சும்மா தானே இருக்கா, அவளையும் கூட்டிக்கிட்டு போக வேண்டியதான். உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? சி, ஏண்டா இப்படி இருக்கியோ? நான் அவகிட்டயே பேசிக்கிறேன். என்கிட்ட பேச முடியாது, அவகிட்டயே பேச வேண்டியதான். போய் பேசும். அதான் இடிச்சுக்கிட்டு எவ்வளவு சம்பளம் என்ன ஏதுன்னு எல்லாம் விலாவரியா விசாரிப்பால, கூட சோடி போட்டு போக வேண்டியதான். ஏமா அப்படி இருக்க? இல்ல ஏன் அப்படி இருக்க? நீ மாறவே மாட்டியா? வேலைக்கு போயிட்டு வர மனுஷன் நல்ல விஷயமா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கேன்னு உன்ட வந்து சொல்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? உடனே மைசூர் போக வேண்டியதான், பெங்களூர் போக வேண்டியதான், இல்ல லண்டன் போக வேண்டியதான். அந்த சீமாட்டியை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற. கொஞ்சம் கூட உனக்கு ஏதாவது இருக்குதா? இல்ல இல்லையா? இங்க பாருமா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உன்னை நீயே மாத்திக்கோ. எத்தனையோ தடவை அப்பா சொல்லிட்டு, இல்லனா நானே ஐசம்மா அஸ்வினி அப்புறம் பாப்பா 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து அப்படியே பெங்களூருக்கு போயிடுவோம். பாத்துக்கோ, நீ ஒண்டி கட்டையா ஒத்தியில தான் கிடக்கணும். ஆமல, உன்னை பிள்ளையா பெத்தம்ல, பெருவனா ஒண்டி கட்டையா ஒத்தியில தான் கிடக்கணும். அண்ணே, ஏன் கோபப்படுற? என்னாச்சுனே? உன்னை யாராவது டென்ஷன் படுத்துனாங்களா? யாரு? அனிதா அம்மாவா? அவளுக்கு வேற வேலையே இல்ல, எதையாவது சொல்லிட்டு இருப்பா. நீ ஏன் கோவமா இருக்க? சொல்லுனே. ஆமா தம்பி, அப்பா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, பெங்களூருக்கு போக சொல்றாங்கன்னு வந்து சொன்னதுதான். உடனே டாம் டூம்னு குட்டிக்கிறா. தெரியுமா? இது பெங்களூர் போனானே, மைசூர் போனானே, லண்டனுக்கு போனானே. நான் இங்க தனியா தானே இருக்கேன், எனக்கு கூட பிரச்சனை இல்ல, அந்த சீமாட்டியை கூட்டிட்டு போடுவோம் அப்படிங்கிறா. அப்ப எவ்வளவு குசும் இருக்கு இவளுக்கு. ஏன் அனிதம்மா அப்படி சொன்னியா? சொல்லு, அப்படி சொன்னியா? ஏன் அனிதம்மா உனக்கு வேண்டாத வேலை? இங்க பாரு, உன் வாயாலே சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் போனா உட்காந்து கும்முடி கும்முடி நீ தான் அழுவ. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எப்ப பார்த்தாலும் எதுக்கட்டாலும் சண்டை. நாங்களும் போனா போதுன்னு விட்டுட்டே இருந்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இங்க பாரு அனிதம்மா, நாங்க எல்லாரும் அப்ப பெங்களூர் போயிடுவோம். நீ ஒத்தியிலே இங்க உட்கார்ந்து இருக்கணும். பாத்துக்கோ, எது வசதின்னு நீயே பாத்துக்கோ. என்னல மிரட்டி பாக்குறியா? மிரட்டி இந்த அனிதாவை மிரட்டுனா என்ன நடக்கும் தெரியும்ல? இங்க பாருல, உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எங்க போணுமோ போங்க, என்னால தனியா இருக்க முடியும். யாரையும் நம்பி ஒண்ணும் நான் இல்ல. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டா? சரி சரி, நீ யாரையும் நம்ப வேண்டாம், நீ ஹாப்பியா இரு. நாங்களும் கிளம்புறோம். வரட்டா? பாய். அண்ணே, இவகிட்ட நம்மளுக்கு என்னென்ன பேச்சு? இவளை ஒட்டேல விட்டு இந்த வீட்டுல அலற விட்டுட்டு போகணும்னே, கொடுக்கணும்னே தனியா. அப்பதான் நம்ம எல்லாருடைய அருமையும் தெரியும். நீ வேணே போவோம். சரியில்ல தம்பி. திமிர் பிடிச்ச கல்விங்க என்ன பேச்சு பேசிட்டு போகுது? தலை இருக்கிற இடத்துக்கு வால் வந்துட்டுல, அப்ப திமிர் தானே கூடும். வைக்கிறேன் எல்லாத்துக்கும் மொத்தமா ஆப்பு. உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னார், என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். அனிதா, நீ எப்ப வந்த? என்னாச்சு? ஊமக்கடல வந்து இப்படி உட்கார்ந்து கிடக்க. எனக்கு என்ன தெரியும் நீ வந்திருக்கனே. ஏன் அனிதா, என்னாச்சு? அடி பாவி, ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? புருஷனுக்கு பட்டாடிக்கு சண்டையா? இல்ல ஐஸ்வர்யாக்கும் உனக்கும் சண்டையா? ஆமா, எனக்கு அந்த தர்த்தனியம் பிடிச்ச வந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஏன் தலைதாங்க உருளுது. என்னமோ ப்ரமோஷன் வந்திருக்கான், பெங்களூருக்கு போறாளாம். பெங்களூருக்கு அதான் சொன்னேன், அந்த சீமாட்டிய கூட்டிட்டு போக வேண்டியதானு. ஆனாலும் உனக்கு குசும்பு ஜாஸ்தி தான். இதெல்லாம் தேவையா? அவர் ஆசையா ப்ரமோஷன் வந்திருக்குன்னு வந்து சொல்ல வந்திருப்பாரு. அதுக்கு பெங்களூர் போறாருன்னா இப்ப என்ன? ஒண்ணு அவரை மட்டும் போக சொல்லணும், இல்ல உன்னால முடியலன்னா அவளாவது அங்க போய் இருந்து பொங்கி கொடுக்கட்டும், அப்படியே அவளை வேலையை மாத்திட்டு போட்டோன்னு சொல்லணும். இதுல என்னத்துக்கு இப்படி எரிஞ்சு விழுற? உனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா, அவ சரியான நாடகக்காரிக்கா. வீட்டுக்குள்ள உட்காந்து நாடகம் போட்டு அவர் அப்படியே அவ பக்கம் கவுத்துட்டா தெரியுமா? என்னன்னாலும் முதல்ல அவகிட்ட தாங்க சொல்றாரு. வாய முடிச்சி என்ன பேசுற? கவுத்தது அவளா நீயா? எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட தான் சந்தோஷமா பேசுறாரு.
ஒன்ன கூட்டிட்டு தான் ஊரை சுத்துறாரு. அவளை கூட்டிட்டு என்னைக்காவது ஊர் சுத்தி இருக்காரா? அவ பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு பிள்ளைங்க கூட தானே கிடக்குறா. அறிவு கெடுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. ஆமா, அவ உன் வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்காரி இல்ல. எப்ப பார்த்தாலும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. உன்கிட்ட வந்து சொல்ல வந்த பாரு, என்ன சொல்லணும்? புரிஞ்சிக்காம பேசாத அனிதா. எனக்கு நீயும் ஒண்ணுதான், அவளும் ஒண்ணுதான். அவ அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்ல வந்தேன். அதுவும் இல்லாம அந்த ஆளுக்கு அவ மூத்த பொண்டாட்டி. அந்த பாசம் இருக்கதானே செய்யும். பாசம் எப்படி விட்டு போகும்? அறிவு கெடுத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்க. நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆனா அவ மூத்த பொண்டாட்டி தான். ஆனா உன்னை எப்பவுமே உன் புருஷன் விட்டு கொடுத்ததில்ல. இப்ப ஆசையா ப்ரமோஷன் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நீ என்ன சொல்லணும்? அங்கெல்லாம் போக வேண்டாம், நாம இங்கேயே இருப்போம்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு அவளை கூட்டிட்டு போறோம்னு சொன்னா பிறகு அவருக்கு கோவம் வராதா? ஆமா ஆமா, அவருக்கு கோவம் வருது. பிள்ளைங்க கூட அவளுக்கும் அவருக்கும் தான் சப்போர்ட் பண்ணுதாவோ தெரியுமா? என்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல. ஏன், நான் பெத்த மவன் கூட என்னை கண்டுக்கிறது இல்ல. எப்படி நீ பெத்த பிள்ளையே உன்னை கண்டுக்கிறது இல்லைன்னா உன் பக்கம் நியாயம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு உன் மேல வெறுப்பு வரலாம், 2 பேருக்கு வரலாம். ஆனா மொத்த குடும்பத்துக்கும் எப்படி வெறுப்பு வரும்? அப்ப நீ ஏதோ தப்பு பண்றதுன்னு அர்த்தம். என்னக்கா சொல்ற? என்ன சொல்றேன் என்ன சொல்றேன்னு என்கிட்டயே கேளு. உண்மைதான், அதுதாண்டி. உன் மேல ஏதோ பிரச்சனை இருக்கு. உனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது. ஏன் இப்படி வருதுன்னு முதல்ல டாக்டர் கிட்ட போய் உன்னை செக்அப் பண்ணிக்கோ. அப்போ என்ன பைத்தியம்னு சொல்றியா? நான் உன்னை பைத்தியம்னு சொல்லல. நீ பைத்தியம் ஆகிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். சும்மா தேவையில்லாம கோவப்பட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு அப்படியே கிறுக்கு மாதிரி உட்கார்ந்துருக்க. இங்க பாரு அனிதா, முதல்ல நீ நார்மல் ஆகு. தேவையில்லாம அவ மேல அளவுக்கு அதிகமா பொறாமப்படுற. அதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. ஆமா, நான் தான் பொறாமப்படுறேன். அவ பொறாமப்படலையாக்கும். அவ என்ன வந்து பாருங்கிறா தெரியுமா? உன்னை பாத்துக்கிறேங்கிறா. அப்போ எவ்வளவு திமிர் இருக்கு அவளுக்கு. நீ பண்ணது தப்பு தானே? அவ தங்கச்சிக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்ல, அது தப்பு தானே? ஓ, அதையும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாளாக்கும். அதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற. இப்பதானே புரியுது ஏண்டா அவ பக்கம் நிக்கிறேன்னு. புரியாம பேசாத அனிதா. ஏன் இப்படி உனக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோவம் வருது? இங்க பாரு அனிதா, தப்பு உன் பக்கம் இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சு நடந்துக்கோ. அனிதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. முதல்ல உனக்கு பொறுமை வேணும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுற. நிதானமா உட்காந்து யோசிச்சு பாரு. அப்ப யாரு தப்பு பண்றன்னு தெரிய வரும். உன் பிள்ளைங்களுக்காக விட்டு கொடுத்து போலாம் தானே? பாவம், பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் ஆத்திரம். அதை தவிர உனக்கு அன்பாவே இருக்க தோணாதா? போதுக்கா, எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றத முதல்ல நிறுத்து. அவ என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? இப்பெல்லாம் என்னை எதிர்த்து பேசுறா. அப்போ அவ எப்பவுமே உனக்கு அடிமையா இருக்கணும், அப்படித்தானே? இங்க பாரு அனிதா, அன்புக்கு அடிமையாகலாம். இந்த அதட்டலுக்கும் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் யாரும் அடிமையா இருக்க முடியாது. உன்கிட்ட வந்து பேசி மனசை ஆறுதல் படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா நீயும் அவளை கேட்டுக்கிட்டு தானே பேசுற. நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் வாரேன். இவ மாற போறது இல்ல. என்ன ஒரு ஆத்திரம்! பொம்பளைக்கு இந்த ஆத்திரம் ஆகாதுமா. சே, எங்க இருந்துதான் இம்புட்டு ஆத்திரம் வருதோ தெரியல. எதுக்கும் விட்டு கொடுத்து போக மாட்டா, யாருக்கும் விட்டு கொடுத்து போக மாட்டா. அப்புறம் இப்படியே ஆங்காரத்துல தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பொம்பளை இவ? என்னக்கா இப்படி ஆங்காரத்துல இருக்க? அனிதா வந்துட்டு போனாலே, என்னத்துக்கு? அவளுக்கு வேற வேலை என்ன? அந்த ஐஸ்வர்யாவை பத்தி ஏதாவது சொல்லதுக்கு வருவா. நான் காது கொடுத்து கேட்கலன்னதும் வீஞ்சிக்கிட்டு போறா. சரி, என்ன இந்த பக்கம்? எக்கா, அரிசி முடிஞ்சிட்டு, அதான் 1 கிலோ அரிசி இருந்தா கொடு, அப்புறமா அவர் வாங்கிட்டு வந்ததும் தாரேன். சரியான அழுதாண்டி, போன மாசம் 1 டம்ளர் சீனி கொடுன்னு வாங்கினியே, அதை எப்ப தரப்போற? எப்ப பார்த்தாலும் அதை கொடு இதை கொடுன்றாலே இத, ஆனா திரும்ப கொடுக்கறதுதான் இல்ல. ஏ ஆத்தா, எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருப்பியோ? நான் மறந்தே போயிட்டேன். சரி சரி, அதையும் சேர்த்து கொடுக்கறேன். அரிசி எடுத்துட்டு வா. ஆமாடி, வாங்க, நம்மளுக்கு மறந்துடும், கொடுத்தவளுக்கு எப்படி மறக்கும்? சரி சரி, இரு, எடுத்துட்டு வாரேன். ஏ அப்பா, என்ன பேச்சு பேசுறா? 1 டம்ளர் சீனிக்கு இந்த பேச்சு பேசுறாளே. முதல்ல ரேஷன் கடையில வாங்கினதும் இவளுக்கு திருப்பி கொடுத்துப்படணும்.
என்ன தட்டி அங்க முடங்கிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல. சீக்கிரமா வா, ஒலை கொதிக்குது. ஒலை கொதிக்கும் போதுதான் அரிசி இல்லைன்னு ஞாபகத்துக்கு வருமோ?